கிறிஸ்து பிறப்பு பாடலை மட்டும் நாம் பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இந்த பாடலை நான் ஆராதனை துவக்கத்திலே பாடினோம் நாங்கள். ஆனாலும் அநேகர் அந்த பாடல் நேரத்தில் வராத பட்சத்திலே அந்த பாடலை நாம் பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்வோம். ஹல்லேலூயா. விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். தேவாதி தேவன் பூவில் வந்தார், ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தார். தேவாதி தேவன் பூவில் வந்தார், ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தார். இது என்ன விந்தையோ, நானும் என்ன சொல்வேனோ. ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள், விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். சின்ன சின்ன வண்டு வந்து கீதம் பாடுது, மெல்ல மெல்ல காதில் வந்து செய்தி சொல்லுது. சின்ன சின்ன கீதம் பாடுது, மெல்ல மெல்ல காதில் வந்து செய்தி சொல்லுது. ஓ இது என்ன விந்தையோ, தேவன் நம்மை தேடி வந்தாரே. ஓ இது தேவன் நம்மை தேடி வந்தாரே. ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள், விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். விண்மீனின் கூட்டமே பாடுவோம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். தென்றல் வந்து என்னை மெல்ல ஆட சொல்லுது, நல்ல செய்தி பாருங்கும் சொல்ல சொல்லுது. தென்றல் வந்து என்னை மெல்ல நல்ல செய்தி பாருங்கும் சொல்ல சொல்லுது. ஓ நானும் ஓ பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஓ நானும் ஆமென் பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள், விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். விண்மீனின் கூட்டமே வானில் என்னாட்டம், உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஹல்லேலூயா. இயேசு மேசியா எதற்காக பிறந்தார் என்பதை நாம் எல்லாரிடமும் சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் பிறப்பு பண்டிகை நாட்கள் எல்லாரிடம் இயேசு இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாய் சொல்லணும். அவர்களுக்குள்ளும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற ஒரு நாளாய் வருகிற கிறிஸ்மஸ் நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நம்மை சாட்சியாய் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மரியாள் யோசேப்புக்கு திருமணத்திற்காக நிச்சயம் பண்ணி இருக்கிற காலகட்டத்திலே மரியாள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள் என்கிற செய்தியை யோசேப்பு அறிகிறார். இந்த செய்தி யூத ஜனங்கள் அறிந்து கொண்டால் மரியாளுக்கு கல்லறிந்து அவளை கொலை செய்கிற தண்டனைக்கு யூத ஜனங்கள் ஒப்பு கொடுப்பதற்கு ஏதுவாயிருக்கும். அதனால் யோசேப்பு அந்த தண்டனையிலிருந்து மரியாளை காப்பாற்ற வேண்டும், ஆனால் அவள் எனக்கு இனி தேவையில்லை என்று நினைத்து மரியாளை
தன்னுடைய வாழ்க்கையை விட்டு தள்ளிவிட வேண்டும் என்று யோசேப்பு நினைத்து கொண்டிருக்கிறார். ஏதாவது காரணத்தை சொந்த பந்தத்திடம் சொல்லி மரியாளை தன்னை விட்டு தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். காரணம், இந்த யோசேப்புக்கு மரியாள் எப்படி கர்ப்பவதி ஆனார்கள் என்பது தெரியாது. உண்மை தெரியாத சூழ்நிலையிலே யோசேப்பு இருந்தது நிமித்தம் தேவதூதன் யோசேப்புக்கு உண்மையை அறிவிக்கும்படி யோசேப்புக்கு ராக்காலத்திலே வந்து தரிசனமாகிறார். அல்லேலூயா. மரியாள் எப்படி கர்ப்பவதி ஆனாள் என்கிற செய்தியை யோசேப்புக்கு அறிவிக்கும்படி தேவதூதன் யோசேப்புடைய சொப்பனத்திலே வந்து தரிசனமாகிறார். 20ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள தயங்காதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. அவளுக்குள் உற்பத்தியாய் இருப்பது தேவனால் உண்டானது. இது ஒரு மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது. இந்த நாளை குறித்து கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதுதான் இன்று நடந்தேறுகிறது என்று தேவதூதன் யோசேப்புக்கு தரிசனமாகி அவருக்கு மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, உண்மையை தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக இதே ஒரு காரியத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அங்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைத்ததை பாருங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. அதே வார்த்தையை தான் இங்கு யோசேப்புக்கும் இங்கு தேவதூதன் சொல்லுகிறான். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இம்மானுவேல் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த இம்மானுவேல் என்று பெயர் கொடுக்கப்பட்டாலும் இந்த பெயருக்குரிய அர்த்தத்தையும் அந்த வேத பகுதியில் சொல்லுவதை பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் வெறும் ஒரு பண்டிகை மாத்திரமல்ல, மாறாக தேவன் மனிதனை தேடி வந்த ஒரு நாளாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் மனிதனை தேடி வந்த நாள் தான் நாம் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை. அல்லேலூயா. தேவன் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை தேடி சென்ற போது மனிதன் தேவனோடு நிற்க முடியாதபடி ஒழிந்து போய் நின்றான். அந்த ஒளிந்த மனிதனோடு மறுபடியும் தேவன் வாசம் பண்ண வேண்டும், அந்த மனிதனோடு தெய்வம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அல்லேலூயா. இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய வாக்குத்தத்தம் தான். தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்களா, தேவன் நம்மோடு இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. தெய்வம் என்னோடு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. அல்லேலூயா. தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலம் என்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு மனிதன் இருக்க முடியாதபடி ஒளிந்தானோ அன்று முதல் தேவன் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட ஒரு மனிதர்களோடு மட்டும்தான் தேவையான நேரத்திலே உறவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆனால் என்றைக்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் இம்மானுவேலராய் வந்து பிறந்தாரோ அதன் பிறகு எல்லா மனிதர்களோடும் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனிதர்களோடும் தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்களோடும் தெய்வம் இருக்கிறார். ஆமென்.
ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பாருங்க. கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நாம் எல்லோரும் சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். கஷ்டத்தின் நேரத்திலும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நஷ்டத்திலும் நேரத்திலும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தனிமையின் நேரத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். துன்பத்தின் நேரத்திலும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒரு குழந்தையை ஒரு தகப்பன் ஒரு இருளான பாதையிலே தன்னுடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போகிறார். அந்த குழந்தை இருளை பார்த்ததும் பயந்து அப்பாவிடம் சொல்லுகிறது, அப்பா இந்த இருட்டை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது என்று சொல்லி பிள்ளை பயப்படுது. உடனே அப்பா சொல்லுகிறார், மக்களே நீ எதுக்கு பயப்படுற, நான் தான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை பிள்ளைக்கு தைரியத்தை கொடுத்தது. அந்த பிள்ளைக்கு பயத்தை மாற்றினது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு அந்த இருள் அப்படியே தான் இருந்தது. அதே பாதையில் அந்த பிள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நான் உன் கூட தானே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பாதையின் அனுபவத்திலே சென்றாலும் அந்த வார்த்தை அந்த பிள்ளையை தைரியப்படுத்தி அந்த பாதையை கடக்குவதற்கு ஏதுவாயிருந்தது. இன்று இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இன்னும் ஒரு சில நாட்கள் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற தேவ ஜனமே, இன்றைக்கு பரலோக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிக பெரிய வாக்குத்தத்தம், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதுதான் கிறிஸ்மஸ் பண்டிகை. நான் சொல்லுவேன், சந்தோஷமாக இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை சந்தோஷமாக கொண்டாடுங்க. சந்தோஷமாக நீங்க கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. தெய்வம் நம்மோடு இருக்கிறார். தெய்வம் நம்மோடு இருக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதம். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமின் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெறுகிறது. ஆமென் சொல்லுங்க. தேவன் யார் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஒன்றுமில்லாத ஆபிரகாமை வானத்து நட்சத்திரம் போல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு காரணம் ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மட்டுமல்ல, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். அவன் விதை விதைத்தான். அந்த விதையின் பலனை 100 மடங்கு அறுவடை செய்யும்படியாக கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்ததை வாய்க்க செய்தார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் தேவஜனமே, தெய்வம் உங்களோடு இருக்கும்போது செய்கிற தொழிலிலே ஒரு விருத்தி உண்டாகும். யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொன்ன அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற. கரங்களை தட்டுங்க. 2025 வருடத்திலே பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை இந்த நாள் முதல் சொந்தப்படுத்துகிற நேரம். ஏனென்றால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் தேவஜனமே. ஹல்லேலூயா. யோசேப்பு பல வேதனைகளிலும் கண்ணீரும் கஷ்டத்திலும் நடந்து கொண்டிருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். மகிமையான மேன்மையான சிங்காசனத்திலே கர்த்தர் உட்கார வைத்தார். அதுதான் தேவன் நம்மோடு இருப்பதற்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை மட்டுமல்ல, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை தேவஜனமே. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் யோபுவோடு கர்த்தர் இருந்தார். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த தெய்வம் அவர்தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் இம்மானுவேலராய். ஹல்லேலூயா. அதுதாங்க இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாள் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வந்தாலும் பயப்படாதுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த பாதையின் முடிவு நமக்கு நன்மையாய்தான் இருக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், தாவீது பாடுகிறார் பாருங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன்.
ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எப்படி தாவீதால அந்த பாட்டை பாட முடிஞ்சது? எந்த சூழ்நிலையில தாவீது பாடினார் தெரியுமா? ஹல்லேலூயா. தாவீது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவீது கொடுக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, தாவீது தனித்து நிற்கிறார். எதிரிகள் தாவீதை சூழ்ந்து நிற்கிறார்கள். மரண பயம் தாவீதை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அடுத்த நொடி தன்னுடைய சரீரத்தில் ஜீவன் இருக்குமா என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில தாவீது சொன்னது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். தேவஜனமே, சேனை உண்டு, மதில் உண்டு. சேனையும் கடக்க கர்த்தர் நம்மோடு இருந்தால் பலன் தருவார், மதிலையும் கடக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. சேனை, நமக்கு எதிர்த்து வருகிற சேனை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்ல முடியாது. சேனை வரும். ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சேனை எழும்பும். ஹல்லேலூயா. மதில் வரும், ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கும். அந்த சேனையும் எதிர்த்து போய் ஜெயிக்கிற ஒரு கிருபையை தருவார். மதிலையும் தாண்டி நமக்கு ஒரு ஜெயமாய் வழி நடத்துகிறதுக்குரிய பலனை என் தேவாதி தேவன் இந்த பண்டிகை நாட்களிலே உங்களுக்கென்று வாக்குரைத்திருக்கிறார். அதுதான் இந்த 2025 வருடத்திலே இம்மானுவேலராய் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாட போகிறோம். தேவ ஜனமே, கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இம்மானுவேலராய் இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஜெபம் கன்வென்ஷன் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த பிள்ளைக்கு சரியான கண் பார்வை இல்லை. இந்த ஊழியக்காரர் தினகரன் அவர்கள் அந்த தாயிடம் கேட்கிறார்கள், என்னாச்சு பிள்ளைக்கு, எதனால கண் பார்வை போச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன அந்த நிகழ்ச்சி அவருடைய இருதயத்தையே உடைத்து விட்டதாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? திடீரென்று பிள்ளைக்கு பயங்கரமான காய்ச்சல் ஒரு நாள் வந்தது. என்னென்னோ மருந்துகளை நாங்கள் பிள்ளைக்கு கொடுத்து பார்த்தோம், எந்த விதத்திலும் காய்ச்சல் பிள்ளைக்கு குறையவே இல்லை. உடனே நாங்கள் எல்லாரும் மருத்துவமனைக்கு பிள்ளையை தூக்கிட்டு போனோம். அங்கு காய்ச்சலுடைய அளவு அதிகமாக இருந்ததுனால மருத்துவர் வேகமாக பிள்ளையுடைய காய்ச்சலை குறைப்பதற்காக ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ஊசியை பிள்ளைக்கு போட்டார். பிள்ளைக்கு சரியாகணும்னு உள்ள ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் ஊசி போட்டாரா. நான் ஊசி போட்டதும் இந்த காய்ச்சல், குறைய வேண்டிய காய்ச்சல் பிள்ளைக்கு இன்னும் அதிகரித்தது. அதனால அந்த பிள்ளைக்குடைய சரீரத்தில் இருக்கிற தோல் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொக்குளமா அப்படியே வீங்க தொடங்கினது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பொங்கி கண்ணில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டானது. இதை பார்த்த எல்லா மருத்துவர்களும் பிள்ளை இருந்த இடத்திற்கு வந்து பிள்ளையை பரிசோதித்து பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவர்களும் கொடுத்த ஆலோசனையின்படி பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. எந்த விதத்திலும் பிள்ளைக்கு வியாதி தீரவில்லை. ஹல்லேலூயா. அப்போ பார்த்து விட்டு அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், பிள்ளையை எங்களுக்கு காப்பாற்ற முடியாது, முடிந்து விட்டது. ஆனால் பிள்ளையை நீங்கள் வீட்டுக்கு அழைத்து விட்டு பிள்ளைக்கு கடைசி இறுதி சடங்கு செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், அழைத்து விட்டு செல்லுங்கள் என்று. இந்த வார்த்தை கேட்ட தாய் உடைந்து போனாள். ஹல்லேலூயா. ஓடி வந்தாள். படுத்து ஒரு மூச்சும் இல்லாமல் சடலம் போல அசைவில்லாமல் கடந்த அந்த குழந்தையுடைய சரீரத்தில் பக்கத்தில் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி சத்தமாய் கூப்பிட்டாள். ஆண்டவரே என் பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்கிறா. பாருங்க, அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு வேதாகமம் இருக்குது. ஒரு நடுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு வேதாகமத்தை திறந்து பார்க்கிறாள். அந்த நேரத்திலே அவள் பார்த்த வேத வசனம் ஏசாயா 43:2, நான் தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்னை நீ அதில் புரண்டு போவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நீ வெந்து போக மாட்டாய், அக்கினி சுவாலை உன்னை பற்றி எரியாது. இந்த வார்த்தையை அவளுடைய வாழ்க்கையில் கிடைத்ததும் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க தொடங்கினாள். இந்த வார்த்தையை சொல்ல தொடங்கின, ஆண்டவரே
என் கூட இருக்கிறீங்க. நான் மூழ்குகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன், ஒரு அக்னியின் அனுபவத்தில் இருக்கிறேன், என் கூட இருக்கிறேன் நீங்க சொன்னீங்களே. நீங்க என் பிள்ளைக்கு மருத்துவர் கொடுத்த அறிக்கைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஒரு அரை மணி நேரம் அந்த பிள்ளை இருந்த படுக்கையில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த வாக்குத்தத்த வார்த்தை விசுவாசத்தோடு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தாள் பாருங்க. சொல்லி அரை மணி நேரத்திலே பிள்ளை எழும்பி உட்கார்ந்து அம்மானு கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இதை அறிந்த மருத்துவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து பிள்ளையை பரிசோதித்து பார்க்கும்போது பிள்ளை பிழைத்து விட்டது என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பிள்ளை பிழைத்து விட்டது. இதுதான் கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று யார் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அவரை பார்க்கிறார்களோ அவர்களை அவர் கைவிடுவதில்லை. அதனால் வந்த கண் பாதிப்பு கொஞ்சம் குறைவாய் இருந்தது நிமித்தம் தினகரன் அவர்களிடம் வந்து ஜெபிப்பதற்காக இந்த தாய் அந்த பிள்ளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த பிள்ளைக்கு அன்றைக்கு ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவஜனமே, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இல்லாத இடத்துல கூட நம்ம பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்மை கூட இல்லாத நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகளோடு நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில் மட்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதிலே உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த தெய்வம் தான் நம்மோடு இருக்கிறார். தேவஜனமே, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேலராய் இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் நம்மோடு இருக்கும்படியாக. எதற்காக மனிதரோடு கர்த்தர் இருக்க வேண்டும்? எதற்காக மனிதரோடு அவர் வாழ வேண்டும்? மனிதரோடு அவர் நடக்க வேண்டும்? ஹல்லேலூயா. காரணம் உண்டு. எதற்காக தெரியுமா? தனிமையில் இருக்கிறவர்களுக்கு கூட இருக்க வேண்டும் என்று இயேசு இம்மானுவேலராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தனிமை என்பது மிகவும் வேதனையான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. தனிமை வந்து வெளியில ரொம்ப கூக்குரலிட்டு அழாது, ஆனா உள்ளுக்குள் இருந்து எப்பொழுதும் இருதயத்துக்குள் இருந்து அழுது கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் தனிமை. எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, துணையற்ற ஒரு அனாதையாய் இருக்கிறேன் என்கிற எண்ணம் தான் தனிமை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தனிமையின் உணர்விலே இருக்கிறவர்களுக்காக தான் இயேசு இம்மானுவேலராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். யார் யாரெல்லாம் எல்லா உறவையும் இழந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ தேவஜனமே, உங்களுக்கு கர்த்தர் இந்த 2025 வருடம் கிறிஸ்துமஸ் நாளிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் இம்மானுவேலராய் உன்னோடு இருக்கிறேன், நீ தனிமையின் அனுபவத்தில் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நீ நினைக்கலாம் நான் தனிமை என்று, எனக்கென்று ஆதரவு யாருமே இல்லை என்று நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன் கையை நான் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. தனிமை பிசாசு பயன்படுத்துகிற ஒரு நேரம். தனிமையிலே சோர்வை கொண்டு வருவார், தனிமையிலே கவலையை கொண்டு வருவான், தனிமையிலே மனமடிவை கொண்டு வருவான். தனிமை நல்லதல்ல என்றுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனாதை இல்லை, நாம் தனிமை இல்லை. இயேசு பரம தகப்பன் நமக்கு துணையாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும்போது, கர்த்தர் நாம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய, நான் தனிமை அனாதை என்கிற எண்ணமே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக இயேசு இம்மானுவேலராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு விரும்புகிறார் என் ஜனம் தனிமையாக இருக்க கூடாது. இயேசு தேவன் இந்த உலகத்தை படைத்து விட்டு பாருங்க, ஒவ்வொன்றையும் படைத்தார், ஒவ்வொன்றையும் படைத்து நல்லது நல்லது என்று சொன்னார். ஆமென். சூரியனையும் சந்திரனையும் பகலையும் இரவையும் எல்லாம் உண்டாக்கி நல்லது நல்லது என்று சொன்னார். ஆனால் ஒன்று மட்டும் நல்லது இல்லை என்று சொன்னார். எது நல்லது என்று சொன்னார்? மனிதன் தனிமையாய் இருப்பது,
ஆமென், அல்லேலூயா. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். அதனால் தான் இம்மானுவேலராய் இயேசு இந்த உலகத்திலே வந்து கரங்களை தட்டி கருப்பு மகிமைப்படுத்தலாமா? தேவஜனமே, நீங்க தனிமையா இருக்கிறீங்களா? ஓ காலையில் அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு சொந்தக்காரராய் துணையாய் இருக்கிறார். மற்றவர்களுக்கு மனிதர் துணையா இருக்கலாம், மற்றவர்களுக்கு அதிகாரம் துணையா இருக்கலாம், மற்றவர்களுக்கு பணம் துணையா இருக்கலாம். உனக்கு அண்ட சராசரங்களையும் ஒரு வார்த்தையால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் துணையாயிருக்கிறார். அதற்காக தான் அவர் உன்னோடு இருக்கும்படியாக இம்மானுவேலராய் இந்த பகல் வேளையில் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? நீங்க தனிமை இல்லை. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் தனிமை இல்லை. ஆமென். பெரிய ஒருவரை நீங்க துணையாய் வைத்துக் கொண்டிருக்கீங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம கர்த்தர் தனியா விடுறதே இல்லை. ஆமென். இந்த தனிமையின் பாதை நம்மை உடைப்பதற்கு அல்ல தேவஜனமே. தனிமை உங்களை நிர்மூலமாக்குவதற்காக கர்த்தர் அனுமதிப்பலே. தனிமையில் அவர் உங்களோடு இருந்து உங்களை உருவாக்கும்படியாக அனுமதித்திருக்கிறார். தனிமையை விசுவாசிக்கிறீங்க? தனிமையில் கர்த்தர் உங்களை அழகாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களை உருவாக்கி கொண்டு, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு, உனக்கு, உன் குடும்பத்துக்கு நான் அல்லவா துணையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஒரு மருத்துவர் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மையை சாட்சியாய் அறிவிக்கிறார். அவர் பிறந்து சில மாதங்களுக்குள்ளாலே அவருடைய தகப்பன் மரித்து விட்டாராம். அப்படியே அந்த மகன் வளர்ந்து கொண்டு வரும்போது, அவர் 5வது படிக்கும் போது அவருடைய தாயும் மரித்து விட்டார்கள். இப்பொழுது இந்த மகன் அனாதையாக சில இந்த உற்றார் உறவினர்கள் மூலமாக சில ஹாஸ்டல்ல பார்த்து அந்த பிள்ளைய, அந்த பையனை கொண்டு அங்க தங்க வச்சு படிக்க வச்சாங்க. அவன் அங்கு தனிமை அனாதை போல அந்த ஹாஸ்டல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் அங்க அனாதை போல தனிமையாய் வாழ்ந்தாலும் அவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற நாட்கள் வருது, நல்லா படிக்கிறான். படித்து முடித்ததும் அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவர்களை அவனை மருத்துவ கல்லூரிக்கு படிக்க வைக்கிறார்கள். நல்லா படித்து மிகப்பெரிய ஒரு மருத்துவரானார். அவர் தன்னுடைய சாட்சி சொல்லுகிறார், என் தாயும் தந்தையும் இழந்து அனாதையாக ஆதரவற்ற சூழ்நிலையிலே நான் ஹாஸ்டல்ல வளர்க்கப்பட்டேன். ஆனால் என் தேவன் நல்ல இம்மானுவேலராய் என் கூட என் தனிமையில் இருந்து எனக்கு நல்ல படிப்பை தந்து என்னை ஆசீர்வாதமாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவராக்கி அநேக குடும்பங்களை ஆசீர்வாதமான வழியிலே நடத்தும்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய இம்மானுவேலர். ஹல்லேலூயா. தனிமையின் முடிவு, தனிமையின் பாதையிலே உருவாக்கப்படுகிறவருடைய வாழ்க்கை முடிவு மேன்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதற்காக தான் தேவன் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 102:6-7 வசனங்களிலே சொல்லுகிறார், வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இதே தாவீது சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே இருக்கிற நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போல அனுபவத்தில் வாழுகிறேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய தனிமையை நினைத்து அவர் பேசுகிறார் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த தனிமை நேரத்தில் இருக்கிற துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற போதுமானவர். ஆமென். தனிமை மிகவும் வேதனையானது. ஆனால் இந்த நேரத்தில் இருக்கிற புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். தேவஜனமே, தனிமையை குறித்து கவலைப்படாதுங்க. ஒரு விசுவாசம் வேண்டும். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்திலே நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை பாருங்க, ஒரு திருமணம், ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் வைத்து ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்ததாம். திருமணம் முறைப்படி எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு, எல்லா தாலி கட்டுறது, அதுக்கு பிறகுள்ள காரியங்கள், சாட்சி கையெழுத்து போடுறது, எல்லா காரியங்களும் அப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மணமகன் வந்து அந்த போதகரை கூப்பிட்டு கேட்டார், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எதுக்கு இப்போ என்ன கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டாராம் போதகர். அப்போ இவர் இங்கே வாங்கய்யா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். என்னன்னு சொல்லி கேட்டாராம். போதகர் கேட்டார், திருமணம் நடந்துட்டுன்னு சொல்கிறீங்க, எனக்கு திருமணம் நடந்த போல ஒரு ஃபீலிங்கே இல்லையேன்னு சொன்னாராம். அல்லேலூயா. இவர் சொன்னாராம்,
நீ நம்புனாலும் நம்பலனாலும் உனக்கு திருமணம் நடந்தாச்சு, நீ போ. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னு ஒரு நம்பிக்கை வேணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஜெயத்தை தரும், ஆசீர்வாதத்தை தரும், மேன்மை தரும். ஏன் ஆண்டவர் ஏன் கூட இம்மானுவேலராய் என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, எந்த பள்ளம் வந்தாலும் எந்த மேடு வந்தாலும் அப்பா என் கூட இருக்கிறார், கைவிட மாட்டாரு. இந்த ஒரு விசுவாசம், ஆமே, அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு தனிமையை மாற்றி நமக்கு ஜெயத்தை தரும்படியாக இம்மானுவேலராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி வசனத்தை முடிக்கிறேன். எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நம்முடைய தனிமையின் உணர்வை மாற்றும்படியாக நமக்காக நம்மோடு வருகிறார். இரண்டாவதாக இங்க வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள். தேவஜனமே, உனக்கு விரோதமாக உன் நன்மையை பறிக்கும்படியாக, உன் சமாதானத்தை பறிக்கும்படியாக உனக்கு விரோதமாக மனிதர்களும் யுத்தம் பண்ண வருவார்கள். மனிதர்கள் மூலமாக சில அந்தகார வல்லமைகளும் உனக்கு விரோதம் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படியாக யுத்தம் பண்ண வரும், சமாதானத்தை தடை பண்ணும்படியாக யுத்தம் பண்ண வருவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் எதற்காக இம்மானுவேலராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார்? அவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு கொண்டு வரும்படி, நன்மைகளை சூறையாடும்படியாக சில சத்துரு எழும்புவான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அதை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக கர்த்தர் அவர்களோடு இருக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெயம் தருவதற்காக கர்த்தர் இந்த பண்டிகை நாட்களிலே நம்மோடு இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஜெயம் உண்டு, நான் ஜெயிப்பேன். எந்த கிரியைகள், எந்த மனுஷனும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை குற்றப்படுத்துகிறவர்கள், அவசியம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் என்னை வேதனைப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இம்மானுவேலராய் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். விசுவாசித்து ஆமேன் வாங்கிடுங்க. ஆமேன். முகாந்திரம் இல்லாமல் உங்களை குற்றப்படுத்துகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தும்படியாக செயல்படுவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த பகல் வேளை இதுவரைக்கும் உங்களை முகாந்தரம் இல்லாமல் குற்றப்படுத்தினவர்கள், பழி சொன்னவர்கள், உங்க நன்மைகளை தந்திரமாய் சூறையாடுகிறவர்களை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவ ஜனமே, ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஒரு வெளிப்பாடு இந்த வார்த்தை. முகாந்தரம் இல்லாமல் சிலர் குற்றப்படுத்துகிறார்கள், கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்துவேன் என்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த சூழ்நிலை உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று தந்திரமாக திட்டம் போட்டார்களோ அந்த தந்திரத்தை திருப்புகிற தெய்வம். ஆமானின் திட்டத்தை கர்த்தர் அப்படியே மாற்றி அமைத்தது போல உன்னை மூழ்கடிக்க வேண்டும் என்று சில திட்டங்களை சத்துரு மறைவாய் போடுகிறான். அந்த திட்டங்களை கர்த்தர் இன்றைக்கு திருப்புவேன் என்கிறார். ஏனென்றால் இம்மானுவேலராய் கர்த்தர் உன்னோடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரீபா ராதா ராகா லாபா ரீபா. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் சபைக்கு கர்த்தர் தருகிற உனக்காக மறைவாய் செய்யப்படுகிற சில திட்டங்களை கர்த்தர் திருப்புகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயாம். ஓ பாடுவோம். ஜெயம் அல்லேலூயாம், ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஜெயம் தரும்படியாக
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நானா ஹல்லேலூயா பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை நான் ஜெயிப்பனா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்க போதுமானவர். தேவஜனமே நீங்க ஜெயிப்பீங்க. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா நீங்க விசுவாசித்தா ஹல்லேலூயா நீங்க விசுவாசித்தால் ஆமென். ஹல்லேலூயா மும்பை பகுதியில் ஒரு சகோதரி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்களாம். மேல் அதிகாரி அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்களாம். செய்ய முடியாத வேலை பளுவை அவங்க தோளை சுமத்தி செய் என்று இதனால் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். வேலையை விட்டு விட்டு சென்றால் குடும்பத்திலே வறுமை வந்துவிடும். அவ்வளவத்தையும் தாங்கி விட்டு கண்ணீரோடு ஒரு தேவ மனிதரை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு மிகவும் நெருக்கம் கஷ்டம் சொல்லி ஜெபிக்கும்படியாக சொன்னார்களாம். அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாராம் தெரியுமா? அந்த சேகரை நீ டெல்லிக்கு போஸ்டிங் அனுப்பிடு. இவ கேட்டால சேகரை எனக்கு மேல் அதிகாரி அவரு, சேகரை எப்படி நான் போஸ்டிங் அனுப்ப முடியும்? நீ தான் அனுப்ப போற. ஹல்லேலூயா நீ தான் அனுப்ப போற. நீ சொல்லு சேகர் டெல்லி போஸ்டிங் போறான் சொல்லிட்டே இரு. சேகர் டெல்லி போஸ்டிங் போறான். சரி இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 முறை சும்மா சொன்னா சேகர் டெல்லி போஸ்டிங் போறான். அப்படியே ஒரு 20 முறை ஆச்சு பாருங்க. அப்படியே உடம்புல ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு உறுதி வந்தது. சேகர் டெல்லி போஸ்டிங் போக போறான். ஹல்லேலூயா அப்படியே சொன்னா பாருங்க 99 முறை சேகர் டெல்லி போஸ்டிங் போறான். அன்னைக்கு அவளுக்கு செய்தி வந்தது, சேகர் டெல்லி போஸ்டிங் சென்று விட்டான். ஹல்லேலூயா இதுதான் தேவ ஜனத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு மேன்மையான ஆயுதம். விசுவாசிங்க. விசுவாச அறிக்கை நம்மை ஜெயிக்க வைக்கும். ஹல்லேலூயா ஆண்டவர் வந்து சொல்றாரு பராக்கிரமசாலியேன்னு கிதியோனை கூப்பிடுறாரு. கிதியோன் சொல்றாங்க நீ தான் மீதியானவர்களை எதிர்த்து ஜெயிக்க போற. இப்போ இது கிதியோனுக்கு நான் எப்படி கடற்கரை மணல தனியான சத்துரு எதிரி எழும்பி வந்திருக்கிறான், நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு கிதியோனே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஒரு மனிதனை நீ சங்காரம் பண்ணுவது போல அத்தனை ஜனங்களையும் நீ சங்காரம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோசே ஒரு நாள் ஓரேப் என்கிற மலைக்கு பக்கத்தில் போய் ஆடுகளை வழக்கம் போல மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஓரேப் மலை அடிவாரத்தில் போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட மாமாவுடைய ஆடை மேய்ச்சிட்டே இருக்கிறாரு. திடீர்னு மோசேயுடைய கண்ணில் ஒரு காட்சி தெரியுது. தீ பத்தி பிடிக்குது. பொதுவாக மலை பகுதிகள் அங்கங்கே மரங்கள் எல்லாம் தீ பத்தி பிடிக்கிற ஒரு காட்சி எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் மோசே அப்படிப்பட்ட ஒரு காட்சி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இங்கே முகத்தை திருப்பிட்டு மறுபடியும் பார்க்குறாரு. ஐயோ இல்லையே, எல்லா தீயும் மாதிரி அந்த தீ இல்லையே, இது வித்தியாசமான ஒரு தீ அல்லவா. அந்த தீ பற்றி பிடித்தா அந்த செடியும் எரிஞ்சுதான் பற்றி பிடிக்கும். இங்கே தீ பற்றி பிடிக்கிற இடத்துல உள்ள செடி பச்சை பச்சைன்னு அப்படியே எனக்கு தீ மட்டும் எரியுது. இது என்ன ஆச்சரியமான காட்சின்னு சொல்லிட்டு மோசே அங்கே போய் பார்க்குறாரு. ஹல்லேலூயா அந்த வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, மோசேன்னு. ஹல்லேலூயா மோசேக்கு பயம் வந்துட்டு. எங்க பார்த்தாலும் ஒரு மனுஷனுடைய நடமாட்டமும் இல்லை, சத்தம் மட்டும் கேட்குது. என்ன ஏன் பேரை சொல்லி கூப்பிடுற ஒரு சத்தம், அது எங்கேருந்து வருது? அதே தீலந்தான் வருது. ஹல்லேலூயா அப்படியே உற்று பார்க்கிறாரு மோசே. பார்த்ததும் அந்த தீ அந்த அக்கினியிலிருந்து ஒரு சத்தம் வருது. மோசே பார்வோனுக்கிட்ட நான் ஒன்றை அனுப்ப போறேன், என் ஜனங்கள் அங்கிருந்து கஷ்டப்படுறாங்க, நீ தான் அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக உன்னை நான் அனுப்ப போறேன். ஹல்லேலூயா அப்போ மோசே கேட்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா பார்வோனிடத்தில் போறதுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழைத்து வருவதற்கு நான் எம்மாத்திரம். அப்ப நான் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன். ஹல்லேலூயா ஆட்டுக்கு ஆகாரம் கொடுக்கிற நான் பார்வோனுக்கு முன்னால போய் நின்று பேசி அத்தனை ஜனங்களை நான் அழைச்சிட்டு வர முடியாது, நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா
இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் கேட்போம், இல்லை நான் ஏமாத்துறேன், நானா அந்த காரியத்தை செய்யப்போம். ஏன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவ்வளவு உயர்வு வரும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரப்போகுது, நான் எப்படி செய்வேன்? ஹல்லேலூயா. எனக்கு எப்படி அந்த பெரிய வேலை கிடைக்கும்? ஹல்லேலூயா. நான் எம்மாத்திரம். ஆனால் உடனே ஆண்டவர் சொல்ற, நீ எம்மாத்திரம் மோசே. ஆனால் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடே இருப்பேன். நீ ஒன்றுக்கும் உதவாதவன் தான், ஆனா நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதாங்க கர்த்தர் நம்மோடு இருப்பதற்குரிய மேன்மை நமக்கு தெரியும். மோசேயை கொண்டு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஜெயிக்க வைத்தார், செயல்படுத்தினார் என்பது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களை கர்த்தர் சொல்கிறார், மோசேயை போல நீங்கள் நினைக்கலாம், நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எனக்கு வயசாகிட்டு, இனி நான் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு படிப்பறிவில் நான் எம்மாத்திரம், எனக்கு பணபலன் இல்லை, என் குடும்பம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெயிப்பதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14 ஆண்டவர் சொல்ற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு முன்னால போவார். எந்த காரியங்களிலும் ஜெயத்தை தரும்படி ஆண்டவர் நமக்கு முன்னால போவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தை, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னோடு வருவார். ஜெயமாய் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயமாய் வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பேசி இருக்கிற அந்த வார்த்தையின்படி நீங்க நாளைக்கு மறுநாள் வரப்போகிற கிறிஸ்மஸ் தினத்தை சந்தோஷமாக, இதுவரைக்கும் எப்படி கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடினீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாரும் மிகவும் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த செய்திக்காக கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையும் உலகத்தையே நம்ம ஜெயிக்கலாம், சத்துருவை ஜெயிக்கலாம், தடையை ஜெயிக்கலாம், யோர்தானை பிரிக்கலாம். என் தேவன் என்னோடு இருக்கும்போது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயமாய் நாம் நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் எழுப்பி